கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே செல்போன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் டாடா தொழிற்சாலை கெமிக்கல் பிளான்ட்டில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால் மூச்சு திணறி 3 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். முன்னதாகவே இதில் 3000 பேர் உள்ளே இருப்பதாக சொல்லப்பட்டது. தற்பொழுது 3 பேர் மருத்துவமனையில் சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன விவரம், கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? வணக்கம் கௌதமி. ஒசூர் அடுத்த வன்னிபுரம் என்னும் கிராமத்தில் டாடா நிறுவனத்தின் செல்போன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. 20,000க்கும் அதிகமான தொழிலாளர்கள் வேலை செய்து வருகிறார்கள். இன்று விடியற் காலை 4:30 மணி அளவில் ஒசூரில் 4 பேண்ட் என அழைக்கக்கூடிய கெமிக்கல் பிளான்டில் தான் திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த பிளான்ட் முழுவதும் கரும்புகை சூழ்ந்த நிலையில் இரவு நைட் ஷிப்ட் பணிற்காக சென்றிருந்த 3000 தொழிலாளர்கள் அந்த காற்றினை சுவாசிக்க கூடாது என்பதற்காக தொழிற்சாலைக்குள்ளேயே இருந்தவர்கள் பின்னர் உடனடியாக தொழிற்சாலையில் இருந்த அனைத்து தொழிலாளர்களும் வெளியேற்றப்பட்டனர். இன்று அனைத்து பிளான்ட்களிலும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தீப்பற்றி எரிந்து வரும் நிலையில் தீ அணைக்கும் பணியில் ஒசூர், தேன்கனிக்கோட்டை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட தீயணைப்பு நிலையங்களை சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். கெமிக்கல் தயாரிக்கக்கூடிய பிளான்ட் என்பதால் தீயானது மேலும் பரவிக்கொண்டு இருப்பதால் தீயணைப்பு துறையினருக்கு இது சவாலான பணியாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் அந்த கெமிக்கல் பிளான்ட்டில் பணி செய்யக்கூடிய மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கிய நிலையில் அவர்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக ஒசூரில் இருக்கக்கூடிய காவேரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது அவர்கள் 3 அங்கே அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து தீயானது பரவி வருகிறது. மேலும் இந்த பிளான்ட்டில், கெமிக்கல் பிளான்ட்டில் பணிபுரிந்தவர்கள் யாருக்கேனும் மூச்சு திணறல் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறதா எனவும் அந்த இடத்தில் பார்க்கப்பட்டு வருகிறது. தொழிற்சாலைக்குள்ளாக யாரும் அனுமதிக்கப்படவில்லை. காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் தற்போது உள்ளாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.